நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. நேற்று இரவு கன்று ஈன்ற மாடு, அதுவும் கிடாரி கன்று ஈன்ற மாடு, நல்ல கறவைத்திறனோட விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இதனுடைய கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஜெர்சி டைப்பு மாடு தான், கிடாரி கன்று ஈன்ற மாடு. நேற்று நைட்டு தான் மாடு கன்று ஈன்றிருக்குது. மாட்டுக்கு கண்ணுக்கு ரெண்டுக்கும் சுழியெல்லாம் எதுவுமில்ல, சுழி சுத்தமான மாடு, ரெடி கறவையில் தான் இருக்குது. நேரில் வந்து கறவையை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்துல இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. தமிழ்நாடு பூரா டெலிவரி வசதி பண்ணி கொடுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இளங்கன்று மாடு, அதுவும் கிடாரி கன்று மாடு. கறவைத்திறனை பொறுத்தவரையும் 2 வேலைக்கு சேர்த்து ஒரு 10 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். ஜெர்சி டைப் மாடுங்கிறதுனால தண்ணி தவளுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை. வெயிலோ மழையோ எல்லா கிளைமேட்டும் தாங்கும். ஈத்து மாடுங்கிறதுனால நல்லா கறவை எதிர்பார்க்கலாம். இன்றுக்கிறது வந்து 3ஆம் ஈத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு மற்ற பேமெண்ட்டை வாங்கிட்டு வந்துக்கலாம். அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சு. அப்படி நேரில் வாங்க, வந்து பாருங்கள், செக் பண்ணுங்கள். அருமையான குவாலிட்டி, நல்ல மடிசெட்டு, கிடாரி கண்ணி ஈன்ற மாடு நல்ல மடிசெட்டில் தான் இருக்குது. எல்லா கிளைமேட்டு, வெயிலோ மழையோ எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கூடிய மாடு. மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. நேரில் வாங்க, பிடிச்சிருந்தா தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். விலையை பொறுத்தவரையிலும் அவர் அனுசரித்து பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சு. அப்படி தேவைப்பட்ட நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் பண்ணுங்கள்.